மகளுடைய தகாத உறவுனால மனமுடைந்து போன லதா ரஜினிகாந்த் வீட்டில் எடுத்திருக்க தற்கொலை முயற்சி ஒட்டுமொத்த ரஜினி குடும்பத்தினர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. அதுவும் குறிப்பா ரஜினிகாந்த் வீட்டில் இப்படி ஒரு சோகம் ஏற்படும்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் 70 வயசுல கூட ஹீரோ அடிக்கிற மிகப்பெரிய பெருமை அவருக்கு இருக்கு. அதுலயும் அவர் நடிக்கிற படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர ஒரு ஹிட் ஆகுது, வசூல் சாதனை படைக்குது. எப்படிப்பா இவரால இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு இப்ப இருக்கிற முன்னணி நடிகர்களே பார்த்து பொறாமைப்படுறாங்க ரஜினிகாந்த. ஆனா சினிமால இவ்வளோ சாதனை பண்ண ரஜினிகாந்த் வாழ்க்கையில, அவருடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம வீட்டிலேயே இருக்க முடியாம தான் அவரு இப்படி இந்த வயசுல கூட படம் நடிக்கிறாருன்னு சொன்னா யாராலும் நம்ப முடியுமா? உண்மை என்ன அப்படின்னா, ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்க்கும் திருமணமாகி 17 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு 2 மகனும் பொறந்துச்சு. நல்லபடியா போயிட்டு இருந்த திருமண வாழ்க்கையில யார் கண்டுபிடிச்சோ தெரியல. திடீர்னு ஐஸ்வர்யா அப்புறம் தனுஷ் 2 பேரும் எங்களால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்த்து வைக்க நம்ம ரஜினிகாந்த் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. அது எல்லாமே தோல்விதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ரஜினிகாந்தும் அவருடைய முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு வீட்ல நிம்மதியே இல்லாம தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள்ல கமிட் ஆகி படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. வீட்ல இருந்தா இத பத்தி பேசி மன உளைச்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கிடையில நம்ம லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணாங்க? தன் மகளுடைய வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா தனுஷ் இப்போ 2வது திருமணம் பண்ணிக்க போறதா சில செய்திகள் அடிக்கடி வெளியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு கண்டிப்பா தனுஷ் 2வது திருமணம் பண்ணிப்பாரு. ஆனா தான் மகளுடைய வாழ்க்கை நாசமா போறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு லதா ரஜினிகாந்த் அவங்களுக்கு தெரிஞ்ச சில பேருடைய பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தன் மகளுடைய வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். தன் மகளுக்கு 2வது திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு லதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கும் தெரிய வந்திருக்கு. அதே மாரி நடிகர் அந்த சிம்புக்கும் தெரிய வந்திருக்கு. சிம்புவும் ஐஸ்வர்யாவும் ஒரு காலத்துல ரொம்ப உருகி உருகி காதலிச்சாங்க. ஆனா இந்த திருமணத்த நம்ம ரஜினிகாந்த் ஏத்துக்கல. அதனால தான் இடையில தனுஷ் உள்ள வந்தாரு. இப்போ இந்த விஷயம் சிம்புக்கு தெரிய வர எதிர்ச்சியா நம்ம ஐஸ்வர்யாவ வழியில பார்த்து பேசியிருக்காரு நம்ம சிம்பு. இப்படி சிம்புக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில நார்மலா ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை அது அப்படியே காதலா மாறியிருக்கு. 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே நாம திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த யோசனை, இவங்களுடைய பழக்கவழக்கம், இவங்களுடைய நெருக்கமான உறவு இது எல்லாமே அப்படி இப்படின்னு வெளிய போகி நம்ம லதா ரஜினிகாந்துக்கும் வந்திருக்கு. ஸோ லதா ரஜினிகாந்த் இத பார்த்து பயங்கரமா கோவப்பட்டுருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா, உன்ன வெட்டியே போட்டுருவாரு அப்படின்னு ஐஸ்வர்யாவ கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அதுவரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாரியான உறவு அப்படின்னு தெரிஞ்சாம இருந்த லதாவுக்கு, ஐஸ்வர்யா நானும் சிம்பும் உண்மையிலேயே காதலிக்கிறோம் தான். நாங்க இப்போ திருமணமும் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்ன பதில கேட்டு நம்ம லதா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லதா ஐஸ்வர்யா கண்டிக்க, ஐஸ்வர்யா இதுக்கு மேல நீங்க என்ன கண்டிக்க முடியாது. எனக்கு தெரியும் என் வாழ்க்கைய காப்பாத்திக்க. இதுக்கு குறுக்க வராம இருந்தீங்கன்னா நல்லது. குறுக்க வந்தீங்க அப்படின்னா நான் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அசிங்கமா போயிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா பேசின சில வார்த்தைகள், சில விஷயங்கள் லதா ரஜினிகாந்த் மனச பயங்கரமா காயப்படுத்தியிருக்கு, புண்படுத்தியிருக்கு. அத தாங்கிக்க முடியாத லதா ரஜினிகாந்த் இந்த விஷயம் மட்டும் கணவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா குடும்பத்துல பெரிய அசிங்கம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மன உளைச்சல்ல லதா ரஜினிகாந்த் எடுத்திருக்க தற்கொலை முயற்சி ரஜினிகாந்த் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு.